பட்டர் டாட்ஸ் பண்ணலாமா? ஆக்சுவலாக கனடாவில் நீங்கள் எந்த கனடியன் ஸ்டோர் போனாலுமே இந்த பட்டர் டாட்ஸ் பார்க்கலாம். ஸோ இது இங்கே ரொம்ப ஃபேமஸான டெசர்ட். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1.5 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர், 1 டீஸ்பூன் பவுடர் சுகர் அண்ட் 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா அதை போல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்து 100 கிராம் கோல்டு க்யூப் பட்டரை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு எக்கு, அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்சரை நம்ம இந்த மாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு கவரில் நம்ம அதை ரேப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour ஆர் 1 hour வச்சு எடுத்தோம்னா அந்த டவ் நல்லா ரெடி ஆகிடும். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் காட்டியிருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எக்கில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிரப் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேப்பிள் சிரப் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை எடுத்துகிட்டு வந்துட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். லைக் ரொம்ப ஹார்டாக இருக்கா சாஃப்டாக இருக்கான்னு. சாஃப்டாக இருந்தால் நம்ம அப்படியே மாவை மேலே தடவிட்டு சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு மூடியை யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். லைக் இதை மாதிரி நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ட்ரேயில் மாற்றிக்கலாம். இப்போ இதை 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருக்க மேப்பிள் சிரப் ஆட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 minutes பேக் பண்ணி எடுத்திங்கன்னா கெனடியன் பட்டர் டாட்ஸ் ரெடி. ஆக்சுவலாக நம்ம ஊரில் மேப்பிள் சிரப் கிடைக்காதுல்ல, ஸோ அதுக்கு பதிலாக சுகர் சிரப் ஆர் ஹனி ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.